வந்து பீசஸ் தான் நல்லா வெந்து சூப்பரா சாஃப்டா இதுவா இருக்கும். சோ நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம். நீங்க சிக்கன் வாங்குனீங்களா மட்டன் வாங்குனீங்க? சிக்கன் டேஸ்ட்லாம் எப்படி ப்ரோ? ஃபைன், நல்லா இருந்துச்சு. பீசஸும் நல்லா தான் இருக்கு. சிக்கன் ஓகே பிரதர். மட்டன் ட்ரை பண்ணல. மட்டன் ட்ரை பண்ணா தெரிஞ்சிருக்கு. ஓகே. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கண்ணூர்ல சன்செட் பேச்சுலர் பிரியாணி தான் வந்திருக்கோம். இவங்க பாத்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு சிக்கன் அன்லிமிடெட் பிரியாணியும் அப்புறம் 199 ருபீஸ்க்கு மட்டன் அன்லிமிடெட் பிரியாணி கொடுத்துருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு டேஸ்டா கொடுக்குறாங்க, இங்க வரவங்கள்ட்ட சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கு, டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்மளும் ரிவ்யூ பார்க்க போறோம். எப்படி இருக்கு, என்ன டேஸ்ட்ல இருக்குன்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. உங்க பேர்? தினகர் ப்ரோ. தினகரா? ஓகே ப்ரோ. இங்க எத்தனை நாளா சாப்பிட்டுருக்கீங்க? 3 நாள் சாப்பிட்றேன். 3 நாள் சாப்பிடுறீங்க. ஓகே. இது வந்து பீசஸ் தான் நல்லா வெந்து சூப்பரா சாஃப்டா இதுவா இருக்கும். பட் அதான் பேச்சுலரா இருக்கவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணலாம், கண்டிப்பா மஸ்ட் ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்துட்டு சஜஸ்ட் பண்ணி தான் வந்தோம். அங்க பார்த்துட்டு தான் சரி இங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணோம். அப்புறம் அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிடணும் வந்தா இங்க வந்துடுறது ஒர்த்து தான் ப்ரோ. 100 ருபீஸ் தராங்க, அதுவும் ஒர்த்து தான் ப்ரோ. நீங்க சிக்கன் மட்டும் ட்ரை பண்ணீங்களா, மட்டன் ட்ரை பண்ணீங்களா? மட்டன் நான் ட்ரை பண்ணது இல்ல. சிக்கன் பீசஸ் நல்லா இருக்கும். என் பேர் அமானத். நான் துறைப்பாக்கத்துல இருந்து வரீங்க. யார் மூலியமா ப்ரோ இந்த ஷாப்புக்கு வரீங்க? நான் ரீல்ஸ்ல எனக்கு தெரிய வந்துச்சு. சரி இங்க 130க்கு அன்லிமிட்டடா ஃபுட் தராங்க, பிரியாணி தராங்கன்னு சொல்லி. சோ நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம். நீங்க சிக்கன் வாங்குனீங்களா, மட்டன் வாங்குனீங்க? சிக்கன் டேஸ்ட்லாம் எப்படி ப்ரோ? ஃபைன், நல்லா இருந்துச்சு. 130க்கு வர்த்தான டேஸ்ட். பீசஸ்லாம் உங்களுக்கு பீசஸ் ஒரு பீஸ் தராங்க, அப்புறம் சில்லி, அப்புறம் எக் தராங்க. ஓ, நீங்க வேலைச்சேரியில வேற எல்லா இடத்துலயும் சாப்பிட்டுருப்பீங்க. கம்பேர் பண்ணும்போது இங்க எப்படி இருக்கு உங்களுக்கு? பிரைஸ் வைஸ் வந்து இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. அதுவும் இல்லாம வேற இடத்துல வந்து நம்ம டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப சட்டிலாவும் இல்லாம நம்ம பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கணுமோ அதே. அது உங்க நேம்? தினேஷ் ப்ரோ. பள்ளிக்கண்ணூர்ல சாப்பிடுறது இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம். டேஸ்ட்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? டேஸ்ட்லாம் நல்லா தான் ப்ரோ. அது சொல்லுங்க, உங்க நேம்? ரம்ஜன். டேஸ்ட்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? பிரியாணி வைஸ் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. பீசஸும் நல்லா தான் இருக்கு. சிக்கன். ஓகே பிரதர். மட்டன் ட்ரை பண்ணல. மட்டன் ட்ரை பண்ணா தெரிஞ்சிருக்கு. ஓகே. ப்ரோ சொல்லுங்க, உங்க நேம்? சுரேஷ். எங்க இருந்து வரீங்க? பெருமுடி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம்? ஏற்கனவே வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். இது டேஸ்ட் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு. சிக்கன் வாங்குனீங்களா, மட்டன் வாங்குனீங்களா? சிக்கன் தான். பீசஸ் எல்லாம் ஓகேவா? ஓகே. ஆக்சுவலா என்னோட நேம் வந்து சிவா. நமக்கு சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பக்கத்துல. கள்ளக்குறிச்சி. ஓகே. ஆக்சுவலா வந்து நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தது ரெக்யூரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். சோ அதுக்கப்புறமா சரி ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா ரொம்ப நாளாவே இருந்துச்சு. பட் எந்த பிசினஸ்ல இறங்கலாம் அப்படின்னு இது பண்ணும்போது நம்ம ஏன் ஃபுட் பிசினஸ் இறங்கக்கூடாது அப்படின்ற ஒரே தாட்ல தான் வந்து இது பண்ணோம். ஸோ அதிக பட்ஜெட் நம்மள்ட்ட இல்லை. ஸோ லோ பட்ஜெட் தான் இருந்துச்சு. ஸோ ரோட் சைட் ஷாப்பே நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. நீங்க இத ஆரம்பிச்சீங்க. ஓகே. இப்ப நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க? ஸ்டார்டிங்ல கஸ்டமரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இப்போ வரைக்கும் அது எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து 2.5 இயர்ஸ் ஆகுது நம்ம ஓப்பன் பண்ணி. 2.5 இயர்ஸ் ஆகுது. 2.5 இயர்ஸா ஓப்பன் பண்ணிருக்கோம். இன்னொரு ஷாப் ஒன்று ரீசென்ட்லி ஓப்பன் தான். அது 2-3 months அது ஆப்போசிட்ல வந்திருக்காங்க. ஓகே. சோ இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அது ஓப்பன் பண்ணியாச்சு. அது வந்து அது இப்போ 2-3 months தான் ஆகுது அது ஓப்பன் பண்ணி. இந்த ஷாப் வந்து நமக்கு 2.5 இயர்ஸ்க்கு நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இன்னுமே நிறைய ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண கஸ்டமர்ஸ் தான் இன்னுமே வந்து நம்மகிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வீக்லி டுவைஸ் வரவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. டேஸ்ட் வந்து நம்மகிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்றதால தான் வந்து நம்மகிட்ட ரிப்பீட்டட் கஸ்டமரா வந்துட்டு இருக்காங்க. ஓகே. நம்மகிட்ட 90% வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றவங்க இப்போ ஒரு 20% அந்த மாதிரி தான் இருக்காங்க. மேக்ஸிமம் 80% வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர் தான். ஸோ எங்கெங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வராங்க? நமக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2-3 பேர் இருக்காங்க. மத்த கஸ்டமர் டீடைல்ஸ் நமக்கு தெரியாது. தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்றேன். ஒரு கஸ்டமர் வந்து போரூர்ல இருந்து ஒர்க் பண்றாரு. அவரு அங்க ஒர்க் முடிச்சுட்டு அங்க போரூர்ல இருந்து வரது எவ்வளவோ வந்து ஷாப்ஸ் இருக்கு. பட் அங்கெல்லாம் வந்து அவர் ட்ரை பண்ணினே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாவே என்கிட்ட வந்து வீக்லி ஒரு 3 time 4 time அந்த மாதிரி சாப்பிடுவாரு. அங்க இருந்து அவருக்கு வந்து இங்க சாப்பிடணுன்றதாவே வருவாரு. வந்து சாப்பிட்டு அதுக்கு தான் போவாரு. இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். இப்போ சிக்கன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் 99 ருபீஸ் கட்டுப்படியா இருக்கும் நமக்கு. ஆனா மட்டன் பிரியாணி 199க்கு அன்லிமிட்டட் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயமான விஷயம் தான்.
சோ அது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? ஆக்சுவலா நமக்கு அன்லிமிட்டட்ங்கும் போது நம்ம ரைஸ் தான் வந்து அன்லிமிட்டடா கொடுக்கும். சோ நமக்கு சிக்கனா இருந்தா என்ன, மட்டனா இருந்தா என்ன, ஃபிளேவர் கொடுக்கணும்ல, ஃபிளேவர் கொடுக்கணும்ல. இப்போ நமக்கு ஒரு 1/2 kg எக்ஸ்ட்ரா போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ரைஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு சாப்பிடுவாங்க, ஒரு கரண்டி ஒரு 2 கரண்டி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அந்த ஒரு கரண்டி 2 கரண்டி கொடுக்கறது நமக்கு என்ன இருக்கு? சோ ரைஸ் தான் நம்ம கொடுக்கணும். நம்ம பீஸ் அன்லிமிட்டடா கொடுக்குற மாதிரினா தான் நமக்கு அது கட்டுப்படி ஆகாது. சோ 200 வந்து நான் லிமிட்டடா கொடுத்தாலுமே கூட எனக்கு அதே இதுதான் ப்ராஃபிட் தான் வரும். நான் வந்து அன்லிமிட்டட் கொடுத்தாலுமே எனக்கு அதே தான் வரும். என்ன இந்த குஸ்கா வந்து கொஞ்சம் அதிகமா போட்டா இது அவ்வளவுதான். இப்போ நம்மளோட ஷாப்போட லொகேஷன், எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத எங்களோட வியூவர்ஸ் சொல்லிட முடியும்? நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா கைவேலி சிக்னல்ல இருந்து பள்ளிக்கண்ணை போற வழியில ரைட் சைடுல இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. இன்னொரு ஷாப் வேணா அந்த பெட்ரோல் பங்க்கு பக்கத்துலயே அந்த ஆப்போசிட் அந்த சைட்லயுமே இருக்கு. 2 சைட்லயுமே நம்ம ஷாப் இருக்கு. இப்போ நம்ம மெனு கார்டு நான் கஸ்டமருக்கு காட்டிட்டேன். இருந்தாலும் நம்மள்ட்ட மெனுல என்னென்ன இருக்கு, நம்ம என்னென்னலாம் கொடுத்துருக்கோம்? நம்ம சிக்கன் பிரியாணில சிக்கன் காம்போ, நார்மல் பிரியாணி இருக்கு, 60 பிரியாணி இருக்கு. மட்டன்ல சேம் அதே மாதிரி காம்போ மட்டன் பிரியாணி, நார்மல் மட்டன் பிரியாணி இருக்கு. அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து காம்போ வந்து பாத்தீங்கன்னா 1/2 kg 1 kg இருக்கு. நீங்க சாப்பிடுற மாதிரினா நீங்க அன்லிமிட்டடா சாப்பிட்டுக்கலாம். அது 1/2 kg உள்ளது வரும். காசு வேணா 1 kg கூட வாங்கிக்கலாம். 1 kg உங்களுக்கு பிரைஸ் கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதே சமயத்துல நீங்க 2 பேர் நார்மலா சாப்பிடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மள்ட்ட அதிகமா கஸ்டமர் விரும்பி சாப்பிடுறதுன்னா இது நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. பட் மட்டன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் இப்பதான் நம்ம ரீசன்ட்லி தான் வந்து நம்ம ஒரு 7-8 மந்த்தா தான் நம்ம வந்து மட்டன் பிரியாணி போட்டுருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆமா, நிறைய பேர் மட்டனுக்காக வெயிட் பண்ணியே வருவாங்க. மட்டன் என்னன்னைக்குலாம் நம்மள்ட்ட வந்து மட்டன் வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாள் வந்து மட்டன் பிரியாணி. மத்த நாள்ல வந்து சிக்கன் பிரியாணி. வெட்னஸ்டே ஃப்ரைடே தான் வீக். சண்டே வந்து நம்ம ஷாப் எப்பவுமே லீவு. மண்டே டு சாட்டர்டே எப்பவுமே வந்து சிக்கன் பிரியாணி. இப்ப நம்ம கடையில எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கடையில வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. ஓகே, சூப்பரா சொன்னீங்க. தேங்க்ஸ் பிரதர். ஓகே, இப்போ மட்டன் அண்ட் சிக்கன் ரெண்டுமே வாங்கிட்டு வந்துட்டோம். மட்டன் பிரியாணி அவைலபிளா இருக்கு. நாங்க போன நேரம் பார்த்து சிக்கன் பிரியாணி கடை, அதனால 65 பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். 65 சூடா இருக்கு. சிக்கன் பிரியாணி எங்களோட நம்ம கொஞ்சம் லேட்டா போயிட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டன் பாருங்க, மட்டன் 2 பீஸ் போடுறாங்க தாராளமா. நல்லா சாப்பிட்டா வெந்திருக்கு. சில கடைகள்லாம் மட்டன் வேகுமான்னு தெரியல. அன்லிமிட்டட் 199 கொடுத்து நல்லா வெந்திருக்கு மட்டன். சிக்கன் ஃபர்ஸ்ட் பீஸ் பார்ப்போம், 65 பார்ப்போம். தரமா இருக்கு. மட்டன் எப்படின்னு பார்ப்போம். சும்மாங்க ரைத்தா ஊத்திட்டு வந்துடுறேன். ரைத்தாவும் பிரிஞ்சால் கறியும் எடுத்துட்டு வந்தாச்சு. பிரிஞ்சால் கறியோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர், எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓவரால் 99 ருபீஸ்க்கு ஒர்த்தான பிரியாணி. அது 199 அது ஒர்த்தான பிரியாணி. கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடலாம். இந்த கடையோட லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இல்ல அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி கேட்டுட்டு நீங்க வாங்க. ஓகே, அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.